அவங்க என்ன சொல்றாங்கன்னா பறிச்சுக்கோங்க உங்களுக்கு வேண்ட. இது ஹிமோபசன்ட். இந்த மாதிரி ஒரு தோப்புள்ள போய் மாங்காய் பறிக்கிறது அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்ப இங்க வரும் கீழே எல்லாம் எவ்வளவு பழம் விழுந்து விழுந்து வேஸ்டா போயிருக்கு. வாசுங்க பாரு சூப்பரா இருக்கு. ஏன் நீங்க பாருங்க வந்து அப்பா எவ்வளவு பிரச்சனை டேய் பரி. இதுதாங்க இது தங்கறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு தெரியுமா ஆச்சு ஒன் டேக்கு? கடல் மேலேருந்து இந்த ஏரியல் ஷாட் எடுக்கிறாங்க. நம்மளோட அடுத்த பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அடுத்த ஊருக்கு கிளம்பிட்டோம். வாங்க நான் வண்டி உள்ள ஏறிட்டு சொல்கிறேன் யாரோட போகிறோம் எங்கே போகிறோம் எல்லாமே சொல்கிறேன். வாங்க போயிட்டே பேசலாம் வாங்க. வணக்கம், குட் மார்னிங். நான் உங்கள் நேவிகேட்டர் வாசு. சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ஒரு ஸ்டேகேஷன் போயிட்டுருக்கோங்க. ஒரு வீக்கெண்ட் கெட்டவே மாதிரி போயிட்டுருக்கோம். ஈசிஆரில் ஒரு ரெசார்ட், ஹோம் ஸ்டே ரெசார்ட் மாதிரி போய் தங்க போகிறோம். அந்த ரெசார்ட்டில் ஒரு ஸ்பெஷலும் இருக்குது. அது என்னன்னு நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன். வாங்க போயிட்டே பேசலாமே ஜாலியாக. நம்ம பாண்டிச்சேரி போயிட்டே இருந்தவங்க போகிற வழியில் இந்த ஒரு கடையை ஒன்று பார்த்தோம். இங்கே பாருங்க பலாப்பழம், ஃப்ரெஷ்ஷாக மாம்பழம் விற்கிறாங்க. தோப்பு இங்கே இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாமா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பறிச்சுக்கோங்க உங்களுக்கு வேண்டிய பழத்தை பறிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஆனால் என்னென்னா பழத்தை பறிச்சுட்டு அதை வெயிட் போட்டு காசு கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. சும்மா ஒரு ஆசைக்கு பறிக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு ஆசை, குழந்தைக்கு ஆசை, என் ஒய்ஃப்க்குலாம் ஆசை இப்படி போய் மாங்காய் பறிக்கணும்னு. இங்கே பாருங்க பா கொத்து கொத்தாக இருக்குங்க, நிறைய இருக்குங்க. பங்கனப்பள்ளி இருக்குது, ஹிமாபசந்த் இருக்குது. இங்கே பாருங்க தெரியுதா? கடையிலயும் நிறைய பறிச்சு வச்சிருக்காங்க. அதான் போறேன் மகாராஜா போறேன். பாருங்க இது மல்கோவாவா? இது என்ன? இது பங்கனப்பள்ளியா? ஹிமாபசந்த். ஓகே ஹிமாபசந்த். காலாப்பாடியா இது? இது ஹிமோபசந்த், மல்கோவா, பங்கனப்பள்ளி. செம்மையா இருக்குங்க. இந்த கடையில வாசனையே சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்க அழகா இந்த பையன், இந்த தம்பி தான் வந்து இந்த மாங்காவை கட் பண்ணிருக்காரு. மூஞ்ச காட்ட மாட்டேங்கிறாரு, வெக்கப்படுறாரு. ஏய் ராஜா வாடா. சின்ன பையங்க அழகா இது என்ன ஒரு கலை நயத்தோட கட் பண்ணிருக்கான் பாருங்க. எல்லாரும் வந்து கேட்பாங்க. சரி விடுங்க விடுங்க, அந்த பையனை பாவம் வெக்கப்படுறான், கூச்சப்படுற மாதிரி. கோட்டைக்காடா? கோட்டைக்காடாங்க. இது என்ன மரக்காணத்துக்கு ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி இருப்போம்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரிக்கு ஒரு 30-40 கிலோமீட்டர் முன்னாடி இருப்போம். சூப்பரான கடை, நல்லா இருக்கு, வாசனையே நல்லா இருக்கு. எல்லாரும் இங்க வந்தா ட்ரை பண்ணி பாருங்க. விலையும் நல்ல ரீசனபிளா இருக்கு. இருங்க தோப்புள்ள போய் பார்ப்போம். என் பையனுக்கு பிடிச்ச செக்மெண்ட்டுங்க இது. இந்த மாதிரி ஒரு தோப்புள்ள போய் மாங்காய் பறிக்கிறது அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்போ நாங்கள் தங்கி இருக்கிற வில்லால வந்து சுற்றி சுற்றி நிறைய மாமரம் இருக்கும். போலாமா ராஜா? நானே என் லைஃப்ல மாந்தோப்புலாம் போனது இல்லைங்க. இந்த மாதிரி தோப்புலாம் போய் மாங்காய் பறிச்சது இல்லை. நிழல் இதுக்குதான் சொல்றாங்க இயற்கையை காப்பாத்துங்க. இங்க பாருங்க கீழே விழுந்த பழம் நமக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அங்கங்க எவ்வளவு பழம் விழுந்திருக்கு பாருங்க வேஸ்டா. இப்ப இங்க பாருங்க கீழே எல்லாம் எவ்வளவு பழம் விழுந்து விழுந்து வேஸ்டா போயிருக்கு. கீழே விழுந்ததெல்லாம் எடுக்காது கார்த்திகா. ஏய் வாசுங்க பாரு சூப்பரா இருக்கு மேங்கோ. சூப்பரா இருக்கு. இது ஒரு கண்டென்ட்டா உனக்கு? இங்க பாருங்க எவ்வளவு பழம் சும்மா கீழே விழுந்திருக்கு. காத்து இந்த வெயிலுக்கு இங்க பாரு கார்த்திகா. இது என்ன மாம்பழம் இது? இதுதான் பெங்களூர் அவங்க அப்பா சொல்றது கிளிமூக்கு மாங்காவா? இது வந்து வெறும் ஒரு டிராவல் ரெசார்ட் ஸ்டே தான் நினைச்சோம். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மாந்தோப்பு ஸ்டேவா மாறி போச்சுங்க இது. ஏன் நீங்க வா, இது பரி வா வா. ஏய் இல்ல எவ்வளவு சொல்லுவாங்கன்னு தெரியலடா. ஏன் நீங்க பாருங்க வந்து அப்பா எவ்வளவு பிரச்சனை டேய். படிப்புமா இருடா உங்க பாட்டி ஒருத்தன்டா. பறிக்கிட்டோம் அவன் பறிச்சுக்கோ. டேய் பரி டேய் டேய் ட்ரெஸ்ல படுது ஆல்ரெடி பட்டுருச்சு. இது மோஸ்ட் பென்சில் அந்த என்ட்ரன்ஸ்ல சரி அது வேண்டாம். அந்த பறிச்சிடா இதா நீ பறிச்சிடா பாப்பா அதுதான் வேண்டாம், கீழ இருக்குலாம் வேண்டாம்.
அப்பா இந்த ஒண்ணு இதுதான் வாழ்க்கையில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்படின்னு. அப்பா எவ்வளோ கீழே தொங்குது பாருங்களேன். இது பாருங்க, தரை கிட்ட தொங்குது ஆல்மோஸ்ட். இது தரையில தான் தொங்குதே. பாம்பு கீம்பு இருக்கும், வெயில் நேரம் வேற. அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. அப்படியே கிளம்பி ரெசார்ட்டுக்கு போகலாம். எங்க ஏன் ஹாப்பி ஆடி தங்கம்? கைஸ் ஹாப்பி. நீங்களாம் ஹாப்பியா? ஐயோ ஆசைப்பட்ட மாதிரி மாங்காவும் வாங்கியாச்சு, தோட்டத்துக்கும் வந்து மாங்காவும் பறிக்கவும் பறிச்சாச்சு, பொறுக்கியும் பொறுக்கியாச்சு. கண்டெய்னரா இருக்குங்க இங்க மாங்காய், லாரியில இல்ல, கண்டெய்னரா இருக்கு. இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு போவே மனசே வராது. கண்டிப்பா இந்த தோட்டத்தை வந்து போதுமான அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. வெளியே அவங்க கடையில் மாம்பழமும் வாங்கியாச்சு. உள்ளே வந்து ஆசை தீர கைப்பட நம்ம கைப்பட மாங்காவையும் பறிச்சாச்சு. ஸோ இப்போது வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இல்லை, வீட்டுக்கு இல்லை, பாருங்கள், நம்ம இப்போ ரெசார்ட்டுக்கு போகிறோம். அங்கே பாண்டிச்சேரி மரக்கானங்கிட்ட ரெசார்ட்டுக்கு போகிறோம். ரெசார்ட்டில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு வாங்க போயிட்டே பேசலாமே அடுத்தது என்னன்னு. ஹாய் கைஸ், நாங்கள் எங்களோட ஏரியாவில் வந்து சூப்பராக மாந்தாவை தொண்டிட்டு இருக்கோம். ஒரு மாந்தாவை நான் வந்து பறிச்சு நான் வந்து அடிக்கான சுற்றியத்தை அடிச்சு நான் வந்து கீழே விழுந்து நான் வந்து பறிச்சு நான் வந்து வீட்டுக்கு போய் லபத்து சாப்பிட்டேன். அப்புறம் வந்து என்னாச்சு தெரியுமா? ஒன்றும் இல்லை, வல்தா இங்கே தாங்க தங்க போகிறோம், ஹிடன் பே. சால்ட் பே மாதிரி ஹிடன் பே. சார் அதை நீங்க பண்ண சொல்லுங்க சார். இது தாங்க நம்ம தங்க போகிற ஹோம் ஸ்டே ரெசார்ட்டு. நான் உள்ளே போய் காமிச்சிட்டு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. அது பைப் இருக்கு. பைப் இருக்கு, வாங்க உள்ளே போகலாம். இதுதாங்க ஹால். கீழே ஒரு பெட்ரூம், அதுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். இங்க பாருங்க, ஒரு கிச்சன் இருக்கு, வேணும்னா குக் பண்ணிக்கலாம். ஓ, இண்டக்ஷன்லாம் இருக்கா? சூப்பர். பாத்திரங்களும் இருக்கு. நல்ல குச்சி. மேல போலாமா? இங்க பாருங்க, மேல ஒரு பெட்ரூம். ஓ, இது கீழே படுத்துக்கிற மாதிரியா? ஓகே. இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். இங்க ஒரு சின்ன டிவி, பால்கனி, மொட்டை மாடி கம் பால்கனி. சில்லுன்னு இருக்குங்க. மொட்டை மாடி இருக்கு, மொட்டை மாடிக்கும் போகலாம். சரிங்க, நான் ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபுட்டு என்னென்னு அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஃபுட்டு எப்படின்னா இங்கே ஒரு மெனு கார்டு இருக்குது. அந்த மெனு கார்டு எடுத்துகிட்டு ஆர்டர் பண்ணால் பக்கத்தில் ஒரு காட்டேஜ் இருக்கும், அங்கேயும் டெலிவரி பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா வெஜ்ஜு, எங்கள் அம்மா வெஜ்ஜு. அதுக்கு வந்து நான் பக்கத்தில் மரக்காணம் தான் போகணும், கொஞ்சம் தள்ளி மெயினில் போய் தான் வாங்கிட்டு வரணும். நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேங்க, ஓகேவா? KFC வந்திருக்கோங்க சாப்பிட்றதுக்கு. அப்பா அம்மா வந்து கிருஷ்ணா பவனில் உட்கார வச்சுட்டு, ஏன்னா வெஜ்ஜு தான், அம்மா வந்து வெஜ்ஜு தான், பியூர் வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க. அப்பா வந்து இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டார். ஸோ அவங்கள வந்து கிருஷ்ணா பவன் ஹோட்டலில் விட்டுட்டு நானும் ஒய்ஃப் குழந்தை மட்டும் KFC வந்திருக்கோம். இந்த டைம் எங்கே போனாலும் ஆல்மோஸ்ட் 4 மணி. ரைஸ் எல்லாம் கிடைக்காது. இருங்க, ஆர்டர் வரட்டும், நான் காமிக்கிறேன். என்னென்ன இருக்குன்னா பெப்சி, டபுள் டவுன் பர்கரு, தந்தூரி பர்கர், அதுக்கப்புறம் 8 பீஸ் ஹாட் விங்ஸு, இன்னும் 2 பெப்சி ஆர்டர் பண்ணியிருக்கேன். சரி இருங்க, நான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுகிறேன். செம்ம எம்மியாக இருக்குது, செம்ம பசியில் இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுகிறேங்க. இவ்வளோ அழகாகவும் அமைதியாகவும் இருக்குது பாருங்களேன் இந்த இடம். நான் வரும்போதே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, இந்த ஹோம் ஸ்டே ரெசார்ட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. அது நான் என்ன நாங்கள் போய் சொல்கிறேன். என்ன தெரியுமாங்க?
இது தங்கறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ தெரியுமா ஆச்சு 1 டேக்கு? இந்த ரெசார்ட் வந்து இந்த ஹோம் ஸ்டே வந்து நாங்கள் ஃப்ரீயாக தாங்க தங்கியிருக்கோம். இது எங்கள் அப்பா ஃப்ரெண்டோடது. அதனால் அவர் வந்து எங்கள் அப்பா ரொம்ப நாளாக சொல்லியிருந்தார், இந்த மாதிரி அவர் ஃப்ரெண்டுக்கு ஈசிஆரில் பாண்டிச்சேரி கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, போனால் தங்கிக்கலான்னு கால் பண்ணி சடனாக சொன்னார். டேய் இந்த மாதிரி நாளைக்கு பாண்டிச்சேரி போகலான்னா. என்ன டேடி அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி இருக்குது, போய் 1 டே ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு. ஸோ இது வந்து நாங்கள் டோட்டலாக ஃப்ரீயாக தங்குறோங்க. ஒன்லி வந்து போகிற காஸ்ட் மட்டும்தான், மீதி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே. ஸோ ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ட்ரோன் ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட மேலேருந்து எடுத்தது, இந்த வில்லாஸோட மேலேருந்து எடுத்தது, அதுக்கப்புறம் கடல் ஃபஸ்ட்டு என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கடல் மேலேருந்து இந்த ஏரியல் ஷாட் எடுக்கிறேங்க. அதுவும் என்னோட ஓன் ட்ரோன், நம்ம வாங்கின இந்த DJI சொந்த ட்ரோனை வச்சு எடுத்திருக்கோம். ஸோ அதுவும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ என்னென்னா, நான் எதுக்கு இது மெயினாக சொல்கிறேன்னா, கிளம்புறவங்க ஆக்சுவலாக நான் 1 டே ஸ்டேன்னு சொன்னேன்ல, இன்றைக்கி சாட்டர்டே வந்துட்டு நாளைக்கு சண்டே கிளம்புற மாதிரி இருந்தோம்ல. இல்லைங்க, அதுக்குள்ளே திடீர்னு அர்ஜென்ட்டாக அங்கே சென்னையில் ஒரு ஒர்க் வந்துருச்சு, வேறு ஒன்றும் பண்ண முடியல. ஸோ வந்தோம், தங்கணும், பாண்டிச்சேரியில் போய் சாப்பிட்டு வந்தோம், கொஞ்சம் நேரம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணோம். இப்போ கிளம்ப போகிறோம். இன்னும் ஒரு ஈவினிங் ஒரு 6:30 ஆயிடுச்சு. ஒரு 10-15 மினிட்ஸில் கிளம்பிடுவோம். ஆமாம், இன்றைக்கி வந்ததில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த மாங்காய் விலாக பார்த்துருப்பீங்க, அந்த மாங்காய் தோட்டம். அது என் பையனுக்கும் ஒய்ஃப்க்கு அம்மா அப்பாக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சிருச்சு. வந்தோம், எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் கிளம்பிடுவோம். நான் போயிட்டே பேசுகிறேன், வாங்க. வாடா. வீட்டுக்கே வந்து ரீச் ஆயிட்டவங்க நல்லபடியா வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இது வந்து ஒரு சடன் பிளான் தாங்க. திடீர்னு கிளம்பி, சரி அப்பா கால் பண்ணி சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டோட ப்ராப்பர்ட்டி இருக்கு, இந்த ஹோம் ஸ்டே ரெசார்ட் போய் தங்கிட்டு வந்துடலான்னு கிளம்பணும். போனோம், நல்லா தங்கணும், என்ஜாய் பண்ணோம், ரிட்டர்ன் வந்துட்டோம். நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த கடல் மேல எடுத்த ட்ரோன் ஷாட்லாம் ரொம்ப அழகா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா அந்த மேங்கோ ஃபார்ம் தாங்க. சும்மா போற வழியில ஒரு மாங்காய் கடை இருந்தது, அதான் அந்த தோட்டம் வாசல்ல வச்சு வித்துட்டு இருந்தாங்க. வாங்க போனோம், அப்படியே வந்து உள்ள தோப்பு இருக்கு, போலாமான்னு கேட்டோம். நீங்க போய் தாராளமா பறிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. என் குழந்தைக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதிரி ஒரு தோட்டம் உள்ள போய் மாங்காய் பறிக்கணும். நாங்க இருக்கிற வில்லாஸ்லயுமே இருக்கு, பட் இந்த மாதிரி ஒரு தோட்டம் உள்ள போய் பறிக்கிறது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுங்க. ஸோ இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க லவ் அண்ட் சப்போர்ட் முக்கியங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நேவிகேட்டர் வாசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி போன வீடியோ வந்து நான் திருப்பதி வீடியோ போட்டிருந்தேன், திருப்பதி vlog. நிறைய பேர் அதை பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க, பர்சனலாகவும் சொல்லியிருந்தாங்க. எதனாலனா அதில் வந்து நான் தர்ஷனுக்கான ஒரு வே சொல்லியிருந்தேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் புக் பண்ணோம்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே ஃபுல் ஆகிடுது, புக் பண்ண முடியறதில்ல. அதில் நான் ஒரு ஈஸியான வே சொல்லியிருந்தேன், எப்படி நம்ம டொனேஷன் மூலமாக அதில் போகலான்னு. அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, அதோட நான் ஒரு தனி வீடியோ பண்ணுறேன். அந்த டொனேஷன் எப்படி போய் நம்ம பண்ணுறதுன்னு எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாகவும் பெரிய வீடியோவும் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு அருமையான vlogல மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நேவிகேட்டர் வாசு. நன்றி, வணக்கம், டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.